ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி அவிஷ் ஹவர்ஸ். இன்னைக்கு நாங்கள் எங்கே தெரியுமா வந்திருக்கோம்? விரகனூர் ரோட்டில் இருக்க அம்மா தியேட்டரில் இருக்க எக்ஸிபிஷன்ஸ்க்கு தான் அவங்க வந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தோம். போனோடனே டிக்கெட் வாங்க போயிட்டோம். ப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவே இருந்துச்சு. குட்டி பசங்களுக்கு 150, பெரியவங்களுக்கு 200. நாங்கள் போனோன்னே எங்களை ஃபுல்லாக வெல்கம் பண்ண ஒரு பெரிய ஆக்டோபஸ் இருந்துச்சு. உள்ளே போனோடனே ஒரு பேர்ட்ஸ் பார்க் மாதிரி பெருசாக வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ரொம்ப நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸே இருந்துச்சு. அதோட சவுண்டு நெஸ்ட் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு. நீங்களும் பாருங்களேன். பேர்ட்ஸ் பார்க் முடிஞ்சோடனே வந்த இடம் ஒரு போட் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. பக்கத்துலேயே ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்விங் இருந்துச்சு. அது இதை விட இன்னும் சூப்பராகவே இருந்துச்சு. அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இந்த போட்டை எப்படியாச்சும் ஓட்ட முடியுமான்னு சொல்லி அதை நோண்ட ஆரம்பிச்சிட்டேன். எல்லா பீஸும் பாட்டாக கலந்து விழுந்துருந்துச்சு. எனக்கு என்னமோ இது உடஞ்ச போட்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே செட் பண்ணியிருக்காங்களோன்னு தோணுது. அது பார்த்து முடிஞ்சோடனே நெக்ஸ்ட்டு இது நாங்கள் டிஜே செட்டப்பாக இருந்துச்சு. நாங்கள் டே டைமில் போனதுனால க்ரௌடு கொஞ்சம் கம்மியாகவே இருந்துச்சு. ஆளே இல்லாத கடைக்கு யாருக்குடா டீ ஆட்டுறங்கிற மாதிரி, ஆளே இல்லாத ஸ்டேஜுக்கு யாருக்குடா பாட்டு போட்டு நிற்கிறீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் போய் ஆட ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் ஆடுறோமோ இல்லையோ இந்த குட்டீஸு 2 பேரும் ஆளாக எழுந்திரிச்சு போய் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆடி டயர்டானோடனே சரிவா நெக்ஸ்ட் இதுக்கு போகலான்னு சொல்லி போனால் இதுதாங்க என்னோட ஃபேவரட் பார்ட்டு. இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஃபிஷ் எல்லாம். இந்த அக்வாரியம் செட்டு ரொம்ப ஒர்த்து தான்.
செம்மையாக இருந்துச்சு. மீனெல்லாம் எல்லா வகையான மீனுமே இருந்துச்சு. ஃபிஷ் பாத்தியா? நாங்கள் ஃபிஷ்ஷஸ் மட்டும்தான் இருக்கும்னு சொல்லி நடந்து போயிட்டே இருக்கும்போது நடுவில் வந்து ஒரு ஸ்கூபா டைவர் இருந்தார். அதுவும் ஒரு அக்வாரியம் எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி இன்னும் சூப்பராக இருந்துச்சு. ஸ்கூபா டைவிங் என்னடா இவ்வளோ நேரம் ஆச்சு, நம்ம இன்னுமே கலர் ஃபிஷ்ஷஸ் பார்க்கலையே. பிளாக் ஏஞ்சல் இருக்குது, ஒயிட் ஏஞ்சல் இருக்குது, அலிகேட்டர் இருக்குது, ஷார்க்ஸ் இருக்குது. ஆனால் இன்னும் கலர்ஃபுல்லாக எந்த ஃபிஷ்ஷஸும் வரலையேன்னு பார்க்கும்போது தான் கண்ணுக்கு விருந்து வைக்கிற மாதிரி உடனே வந்துடுச்சு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. அதுட்டு என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டான மெர்மைட் ஷோ தான் வந்துச்சு. அதையும் ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணோம். அங்கே மானுமெண்ட் மாதிரி ஒரு மினியேச்சர் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு. அது தண்ணியை நிரப்புறாங்களா இல்லாட்டி டைப்பே இந்த மாதிரி ஃபால்ஸ் மாதிரி தானான்னு தெரியல. ஆனால் பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. அந்த இடத்துல நாங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருந்தோம். இங்கே பார்த்தீங்களா, நாங்கள் ஏன் திரும்ப இவ்வளோ குஷியாக இருக்கோம்? இந்த இடத்துக்காண்டி தான் நாங்கள் வந்து வீட்டிலேருந்து குஷியாக கிளம்பி வந்தோமே. நாங்கள் ஸ்கை டைனிங் தான் போகணும். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஸ்கை டைனிங் போகிறது. இப்போ நீங்கள் கூலிங் கிளாஸ் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா? அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு ஆனமலையை ரசிச்சுக்கிட்டு ஒரு சிக்கன் பிரியாணியை சாப்பிட்டுட்டு இருந்தோம் எல்லோரும். நான் வேறு 2 நாள் முன்னாடி தான் ஃபைனல் டெஸ்டினேஷன் படம் பார்த்தேன்.
அது லேசாக ஆடினாலும் ஐயோ விழுந்துருமோன்னு அது ஒரு தனி பயமாக இருந்துச்சு. இந்த மாதிரி ரைடு போகிறதுல எனக்கு மட்டும்தான் இப்படி நினைக்க தோணுதா இல்லாட்டி உங்களுக்கும் தோணுதான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு 15 மினிட்ஸ் அதில் மேலே இருந்திருப்போம். ஒரு பிரியாணியை ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். பிரியாணி எல்லாம் பரவாயில்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் மேலே அந்தரத்தில் தொங்கிட்டே சாப்பிட்ற எக்ஸ்பீரியன்ஸ் தான் சூப்பராக இருந்துச்சு. முன்னாடி பெரியவங்களுக்கெல்லாம் சைடில் சேர் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி குட்டி பசங்களுக்கெல்லாம் நடுவில் ஸ்பேஸ் இருந்துச்சு, அங்கே உட்கார வச்சுட்டாங்க. நாங்கள் நல்லா ஜாலியாக பயமே இல்லாமல் வந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.